வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின் ரைஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர், எஸ்பெஷலி ஆன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். அதாவது மனிதர்களை பற்றிய சுவாரஸ்யமான உளவியல் உண்மைகள், குறிப்பாக காதல் மற்றும் உறவுகளில். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட டே டு டே லைஃப்க்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸ் தொடர்பான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் அந்த சேனலில் வரும். ஸோ உங்களோட லைஃப்பை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கெட்டவங்க கிட்ட இருந்து நீங்கள் எப்படி உங்களை பாதுகாத்துக்கிறது, எப்படி கெட்டவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த சீரிஸில் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்த வீடியோஸ் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. தேவையான பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கெட்டவர்களாக இருப்பது என்பது ஒரு விதமான மனநோய். இந்த உளவியல் உண்மையை புரிந்து கொண்டால், கெட்டவர்களின் மீது உங்களுக்கு எரிச்சலும் கோபமும் பரிதாபமும் தான் வறுமையொழிய அவர்களது கேவலமான வார்த்தைகளும் செயல்களும் ஒருபோதும் உங்கள் மனதை நிலைக்குலைய வைக்கவோ அல்லது உங்களது மன மகிழ்ச்சிக்கு ஒரு தடையாகவோ இருக்காது. எப்படி வேண்டுமானாலும் பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற பெண்களோட சைக்காலஜியை பற்றி நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வெளிவந்திருக்குதுங்க. நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கவுன்சிலிங். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி வேண்டுமானாலும் பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைக்கும் பெண்கள் அப்படி நினைக்கும் ஆண்களை விட மிக அதீத ஆபத்தானவர்கள். எந்த விதமான மோசமான வக்ரமான செயல்களையும் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் திருந்துவதும் இவர்களை திருத்துவது என்பதும் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அதனால் இவர்களை ஒதுக்கி வையுங்கள் அல்லது நீங்கள் இவர்களிடமிருந்து ஒதுங்கி இருங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, மன அழுத்தம், மனச்சோர்வு, அதீத பதட்டத்துடனும் படபடப்புடனும் பேசுதல், அதிகமாக கெட்ட வார்த்தைகளை பேசுதல், எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருத்தல், இவையெல்லாம் வெளிப்படையாக இவர்களிடம் காணப்படும் அறிகுறிகள். இவை தவிர சைக்காலஜி டுடேல இதை பற்றின ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், அதீத உடல் பருமன், தூக்கமின்மை, முடி கொட்டுதல், தங்கள் வயதிற்கு மீறிய முதுமையான தோற்றம் போன்ற உடல்நல பிரச்சனைகளாலும் இவர்கள் பாதிப்படுகிறார்கள். இதை சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பாலியல் சார்ந்த மற்றும் சாராத குற்றங்களில் இவர்கள் ஈடுபடும் பொழுது தங்கள் சுயநினைவை மறக்க குடிப்பது உள்ளிட்ட பழக்கங்களையும் இவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்றும் உளவியல் ஆராய்ச்சிகள் குறிப்பிட்டுள்ளன. இதில் இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க அதிர்ச்சிகரமான விஷயம் அல்லது தகவல் என்னவென்றால், 20% 37% வரையிலான பெண்கள் தான் இந்த குற்றமிழைக்கும் பெண்களின் சாகச கதைகளை கேட்டு மகிழும் பார்வையாளர்களாகவும் அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து துணை நிற்பவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சி கட்டுரைகளும் கருத்து கணிப்புகளும் குறிப்பிட்டிருக்கின்றன. உங்கள் வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவி என்ற உறவு எங்கேயோ வெளியிலிருந்து வந்த, நீங்கள் பிறந்து வளர்ந்த சூழலில் இருந்து முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு சூழலில் பல வருடங்களாக வாழ்ந்து உங்களுக்கு நேர்மாறான முற்றிலும் மாறுபட்ட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பழக்க வழக்கங்களையும் பேசும் முறைகளையும் ஒழுக்க நெறிகளையும் வளர்த்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் நல்லவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் இருந்து உங்களுக்கு தரமற்ற கணவனோ அல்லது மனைவியோ அமைந்திருந்தால் அது உங்கள் தவறோ அல்லது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமோ அல்ல என்பதை புரிந்து கொண்டு நீங்களாக இருப்பதில் மட்டும் உங்களது முழு கவனத்தையும் செலுத்துங்கள். எக்காரணத்தை கொண்டும் உங்களது தரத்தை நீங்கள் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். தராதரம் அறிந்து பழகுங்கள். தகுதியற்றவர்களை உங்கள் குடும்பத்திற்குள் கொண்டு வராதீர்கள். அதனால் உங்கள் குடும்பம் பிரியவும் குடும்பத்தில் உள்ளவர்களின் மன நிம்மதி கெடவும் நிறைய வாய்ப்புள்ளது. உணர்வு ரீதியாக தன் கணவன் அல்லது மனைவியை ஒரு ஒட்டுண்ணி போல் சார்ந்து வாழ்பவர்கள் தங்களது தாழ்வு மனப்பான்மையை மறைக்க மிக அதீத உயர்வு மனப்பான்மையுடன் நடந்து கொள்வார்கள். பலவிதமான முயற்சிகளை செய்து கெட்ட வார்த்தைகளை பேசி உங்களை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை விட்டு தற்காலிகமாக சில மணி நேரங்கள் விலகி இருக்க முயற்சி செய்தால் கூட அதை தடுக்க உங்கள் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து விடுவார்கள். தங்கள் துணை தங்களை மிகவும் மோசமான வார்த்தைகளால் பதிலுக்கு திட்டுவதை விரும்பும், தங்கள் மீது கோபப்படுவதை விரும்பும் அல்லது ரசிக்கும் சாடோ மேசோகிசம் என்ற மனநிலையும் இவர்களுக்கு இருக்கும். தங்கள் வாழ்க்கை துணை கைவிட்டு விட்டால் இவர்களது உடல் மற்றும் மனநிலை மிக மிக மோசமானதாகிவிடும். இவர்கள் மீது பரிதாபப்பட்டுதான் பல பெண்களும் ஆண்களும் இத்தகைய உறவுகளில் நீடித்திருக்கிறார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு சமமாக இவ்வாறு நடந்து கொள்ளும் பெண்கள் பலரும் இருக்கிறார்கள். கணவன் சம்பாதித்தாலும் அவன் கைகளில் கொஞ்சம் கூட பணம் கொடுக்காமல் இருப்பது, அவனது வங்கி கணக்கு புத்தகங்கள், காசோலை மற்றும் ஏடிஎம் கார்டுகளை அவனது விருப்பமில்லாமல் பிடுங்கி வைத்துக்கொண்டு இக்கட்டான சூழ்நிலைகளில் அவனை தவிக்க விட்டு ரசிப்பது, அவன் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் பேசவிடாமல் செய்து பிரித்து அவனது குடும்ப ஆதரவை அவனுக்கு கிடைக்க விடாமல் செய்து அவன் சம்பாதிக்கும் பணம் முழுவதையும் தேவையில்லாமல் தனது சுகபோகங்களுக்காகவும் பெருமைக்காகவும் மட்டும் செலவு செய்வது, காரணமே இல்லாமல் அவனை சந்தேகப்பட்டு துன்புறுத்தி அவனை ஒரு மனநோயாளியாக்கி
தெருவில் அலைய விடுவது, அதையே காரணம் காட்டி தன் குடும்பத்தினர் முன்பு அவனை பைத்தியம் என்று சொல்வது என்று பலவிதங்களில் மனரீதியாக தன் கணவனை கொடுமைப்படுத்தும் மனைவிகளை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். மிகவும் தேவையான மிக அத்தியாவசியமான விஷயங்களுக்கு கூட அவனது பணத்தை செலவு செய்ய விடாமல் அவனது மரியாதையை கெடுப்பார்கள். மனதளவில் மட்டுமல்ல, உடல் ரீதியாகவும் தான். எடுத்துக்காட்டாக நான் எப்பொழுதோ படித்த ஒரு கதையை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த கதையில் வரும் ஒரு கொடுமைக்கார தாழ்வு மனப்பான்மையுடைய மனைவி லட்சக்கணக்கில் சம்பாதித்து கொட்டி கொண்டிருக்கும் தன் அப்பாவி கணவனை தன் பெற்றோர் முன்னிலையில் 10-15 சுமைகளையும் பெட்டிகளையும் தூக்க வைத்து உடல் ரீதியாகவும் துன்புறுத்துவாள். ஒரு போர்ட்டர் வைத்துக் கொள்ளக்கூட அவனை அனுமதிக்க மாட்டார். அவன் அலுவலகத்தில் அவனுடன் வேலை செய்து கொண்டிருக்கும் பெண்களுடன் வேலை விஷயமாக கூட பேசவிட மாட்டாள். ஆனால் இவள் என்ன செய்தாலும் அந்த கணவன் கேள்வியே கேட்டுவிடக்கூடாது. அவன் முன்பே தன் மற்ற ஆண் நண்பர்களை உயர்த்தி பேசி தன் கணவனை மட்டம் தட்டி கொண்டே குதூகலமாயிருப்பாள். அவளது கணவன் தன் உரிமைக்காக ஏதாவது எதிர்த்து பேசினால் ஓடி போய் விடுவேன் அல்லது தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டுவது, கழிவறைக்குள் அல்லது படுக்கை அறைக்குள் மணிக்கணக்காக போய் புகுந்து கொண்டு தாளிட்டு கொண்டு திறக்காமல் பதட்டத்தை ஏற்படுத்துவது, மயக்கம் போட்டு விழுவதை போல் நடிப்பது, வருடத்திற்கு 5-6 முறையாவது தனக்கு உடல் நலமில்லை என்று சொல்லி மருத்துவமனையில் போய் படுத்துக்கொண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளையும் செய்து கொண்டு அவனது பணத்தையும் நிம்மதியையும் கரைத்து கொண்டே இருப்பார். அவன் மனைவியின் தொடர் கொடுமைகளால் இவனது மனநலமும் உடல் நலமும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை கவனித்து வருத்தப்பட்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகும் அவன் தந்தை இந்த பிசாசை விவாகரத்து செய்துவிட்டு நிம்மதியாக வாழு என்று அவனுக்கு அறிவுறுத்துவார். தன் குழந்தைகளுக்காகவும் சமூகத்தில் தனக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்திற்காகவும் மட்டுமே தான் அவளை சகித்து கொண்டும் பல்லை கடித்து கொண்டும் வாழ்வதாக தன் தந்தையிடம் கூறி அவன் அழுவான். இவ்வாறு அந்த கதை முடியும். தன் கணவனை இப்படி கண்கொத்தி பாம்பாக கவனித்து பார்த்து பார்த்து கொடுமைப்படுத்தும் பெண்கள் தங்கள் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்ப்பதில் கோட்டை விட்டு விடுகிறார்கள் என்றும், தங்களுக்கு நேர்மாறான குணநலன்களையுடைய பெண்களை பார்த்து மிகுந்த பொறாமையும் தாழ்வு மனப்பான்மையும் அடைகிறார்கள் என்றும் பல உளவியல் கருத்து கணிப்புகள் நிரூபித்துள்ளன. உங்களது நட்பு அல்லது உறவு வட்டத்தில் இப்படிப்பட்ட ஆண்கள் இருந்தால் அவர்களிடம் அவ்வப்போது ஆறுதலாக பேசுங்கள். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான லைஃப் ஸ்கில்ஸ் டிப்ஸ். இப்போ நிறைய பேர் சமூக ஊடகங்கள்லாம் இருக்கிறீங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அண்ட் வாட்ஸ்அப் அப்படின்றது நம்மளோட பர்சனலான ஒரு விஷயம். உங்களை யாருக்கு தெரியுமோ, நீங்கள் யாரோட நம்பர்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் உங்களோட ஸ்டேட்டஸாக பார்க்க முடியும். ஸோ அது பர்சனல். பட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுருக்கிற வரைக்கும் அது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். யார் உங்களோட பேஜஸை பார்க்குறாங்க அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஆனால் யூடியூப் அப்படின்றது அப்படி இல்லை. இது ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம். உங்களோட சேனலை யார் பார்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியக்கூட தெரியாது. உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க தான் உங்களை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. யார் வேணால் பார்க்கலாம். அது உங்களுக்கு தெரியாது. இது ஒரு பெரிய பொதுவான தளம் அப்படின்றதுனால ஒருவேளை நீங்கள் யூடியூப் கான்டென்ட் க்ரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருமையில் பேசாமல் பன்மையில் வாங்க போங்க அப்படின்னு மரியாதைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறது தான் நாகரிகமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற கான்டென்ட்டும் நீங்கள் வெளியிடுற தகவல்களுமே மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான விஷயங்களாகவும் தகவல்களாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோஸை பார்க்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களே அதே மாதிரி இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, இந்த சேனலில் இது வரைக்கும் எல்லா சைக்காலஜி ரிலேட்டட், ரிலேஷன்ஷிப், லவ் அண்ட் ரிலேட்டட் வீடியோஸில் உங்களுக்கு பொருத்தமான, உங்களுக்கு எது சூட் ஆகுதோ, ரிலேட் ஆகுதோ அந்த விஷயங்கள், இல்லை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள், இல்லை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குற யாருக்காவது ரிலேட் ஆகிற விஷயங்களை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக நீங்கள் வைங்க. சைக்காலஜி தவிர லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்கில்ஸ், மோட்டிவேஷன், கர்மா, ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த எல்லா டாபிக்ஸ்லையுமே நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.